ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான ரைஸ் ஐட்டம். பார்த்தீங்கன்னா நம்ம குதிரைவாலி அரிசி வச்சு வெஜிடபிள் புலாவ் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு முதல்ல பாருங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த குதிரைவாலி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஒன்றுக்கு ஒரு 4 வாட்டி அலசிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கழுவு ஒரு மாதிரி மங்கலாகவே இருக்கும். நம்ம நல்லா கிளியராக கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நான் சுத்தமாக கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி இது ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறினோம்னா நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். அதனால் 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லி இலை. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிட்டு இதை நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். இப்போ பாருங்கன்னா நான் குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றுறேன். இப்போ இதில் 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 4 லவங்கம், 2 பட்டை, ஒரு ஸ்டார் பூ, இதை போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீள வாரில் கட் பண்ணியிருக்கேன். இதை போட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். அரை கப் அளவுக்கு கேரட்டு, 1/2 கப்பு பீன்ஸு, 1/2 கப்பில் பார்த்திங்கன்னா நூக்கல், 1/2 கப்பு உருளைக்கிழங்கு. ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். இது பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். இப்போ இது பச்சை வாசனை போயிடுச்சு. நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அந்த குதிரைவாலி அரிசியை போட்டுடலாம். இப்போ இது கலந்து விட்டுடலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம குதிரைவாலி அரிசி எடுத்து அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் ஃபஸ்ட்டு 1 கப்பு ஊற்றுறேன். இப்போ இன்னொரு 1/2 கப்பு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ நான் சின்ன எலுமிச்சை பழத்தில் 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சை பழம் பொழிஞ்சு விட்றேன்.
இப்போது நம்ம குக்கரை மூடிக்கலாம். குக்கரை மூடி இப்போ 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆற இன்னும் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்ம புலாவ் ரெடிங்க. இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச இந்த குதிரைவாலி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.